முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில 4 மணிக்காலத்துக்குள்ள தொடர்ந்தேர்ச்சியா ஈரான்ல இருக்கிற 80க்கும் மேற்பட்ட இலக்குகளுக்கு அமெரிக்கா இப்ப கடுமையான தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஈரான் பஹ்ரைன்லயும் குவைத்லயும் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளத்துல இருக்கிற 85 இலக்குகளுக்கு பதில் தாக்குதல் நடத்திருக்காங்க. நீங்க 80 இடத்துல அடிச்சா நாங்க 85 இடத்துல அடிப்போம். இதான் ஈரான் கான்செப்ட். அமெரிக்காவும் ஈரானும் எதுக்காக இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க, எங்கெங்க நடத்திருக்காங்கிறத தெளிவா இப்ப பார்ப்போம். இது ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2026 தகவல் தொகுப்பு என்கிறதால இது பழைய செய்தி என்று நினைச்சிட்டு கடந்து போயிடாதீங்க. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும், அதாவது நேற்றும் இன்றும் நடந்த தகவல்கள் தான் இந்த தகவல் தொகுப்பு. நேற்றைய வீடியோல நான் பேசக்குள்ள அமெரிக்காட கதையை கேட்டுக்கிட்டு ஹார்முஸ் கடல் வழி பாதையால தெற்கு பக்கமா இருக்கிற அந்த வழியால போன கப்பலுக்கு ஈரான் தாக்குதல் நடத்திட்டாங்கிறது சொன்னதோட, இதுக்கு பதிலா அமெரிக்கா ஈரான்ல தாக்குதல் நடத்துவாங்க. அப்படி ஈரான்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுக்கு பதிலடியா ஈரான் என்ன செய்வாங்க, பஹ்ரைன்லயும் குவைத்லயும் இருக்கிற ராணுவ தளத்துல தாக்குதல் நடத்துவாங்கிறத சொல்லி இருந்து அதே மாதிரி தான் இப்ப நடந்திருக்கு. பெஸ்டுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா என்ன செய்யணும்னா, ஈரான் துறைமுகத்துக்கு போட்டிருந்த இந்த நேவல் பிளாக்கெட்டை எடுக்கணும். அதுக்கு பிறகு ஈரான் ஹார்முஸ் கடல் வழிப்பாதையை எல்லா நாட்டுக்கும் திறந்து வைக்கணும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 60 நாளைக்குள்ள நடக்கும். அந்த 60 நாளைக்குள்ளேயும் எந்த நாடும் எந்த இடத்திலையுமே தாக்குதலை நடத்தப்படா. இதான் அந்த ஒப்பந்தத்துல ஒரு முக்கியமான கரப்புள்ளி என்று சொல்லி நாம சொல்லலாம். இதுல ஈரான் வச்ச நிபந்தனை என்னன்னா, ஹார்முஸ் கடல் வழி பாதையால எந்த கப்பலும் போகலாம், நாங்க அதுக்கு அனுமதியை வழங்குறோம். ஆனா அவங்க போகக்குள்ள ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிற வடக்கு பக்கத்தால தான் போகணும் என்கிறது ஈரான் சொன்ன ஒரு நிபந்தனை. ஏனென்றா அந்த பகுதியால போற கப்பல்கள் தான் ஈரான் வந்துகிட்டு நேரடியா கண்காணிக்கையும் கட்டுப்படுத்தையும் இயலும். இதுக்கு எதிர்மாறா அமெரிக்கா சொல்றது என்னன்னா, யுஏஇக்கும் ஓமானுக்கும் பக்கத்தால போற தெற்கு பக்கத்தால தான் எல்லா கப்பலும் போகணும், அதுதான் சேஃப்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னா, அந்த பகுதியில தான் அமெரிக்காட நேவி இருக்கு. இப்ப இங்க பிரச்சனையே இதான். இப்ப செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பகுதியில் கட்டாருக்கு சொந்தமான ஒரு கப்பல் வந்துகிட்டு என்ன செய்தா, LNG கேஸ் ஏத்துக்கிட்டு ஈரான் சொன்ன வழியால போகாம அமெரிக்கா சொன்ன தெற்கு பக்கத்தால போகுது. இப்ப ஈரான் இந்த கப்பலுக்கு மேற்கு பக்கத்தால போக சொல்லி ஒரு வார்னிங்கை கொடுக்காங்க. இந்த வார்னிங் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஸ்கிப் பண்ணிட்டு அந்த கப்பல் தெற்கு பக்கத்தாலேயே போகுது. இதுக்கு பிறகுதான் அந்த கப்பலுக்கு இனம் தெரியாத ஒரு தாக்குதல் ஒன்று நடக்குது. இந்த தாக்குதலை நாங்க தான் நடத்தினோம். இது சம்பந்தமா IRGC ஒண்ணுமே சொல்லாததால தான் நான் இதை இனம் தெரியாத தாக்குதல் சொல்லி சொல்றேன். இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா, பிரிசிஷன் மியூனிஷனை யூஸ் பண்ணி ஈரான்ல இருக்கிற 80க்கும் மேற்பட்ட இலக்குகளை பலமான தாக்குதல் நடத்துறாங்க.